படம் வந்து இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பரா இருக்கு. லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் பக்காவா சூப்பரா எக்ஸலண்டா பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி அண்ட் டைரக்ஷன் அண்ட் ஹீரோ ஹீரோயினோட ஆக்டிங் வந்து டாப் நாச்சா இருக்கு. லைக் அவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல. ஆல்ரெடி நிறைய படம் நடிச்சுட்டு வந்த மாதிரி தான் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மியூசிக் தான் அந்த படத்தையே வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி லைக் ஹைலைட்டாக காமிச்சது. மியூசிக் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. லைக் லாஸ்ட்டாக ரொம்ப கண் கழிவு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண் கழிவிட்டே வெளில வந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். இந்த கேட்டகரி ஆடியன்ஸ் தான் பார்க்கணும்னு கிடையாது. எல்லாருமே இந்த படத்தை பார்க்கலாம். அப்படி கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து டாக் ரிலேட்டடாக வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக லவ் பேஸ்டு அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்பாய்லர்லாம் பார்க்காம நீங்கள் வந்து ஸ்டோரி வந்து பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். லைக் நியூ மூவி நியூ கம்மர்ஸ்லாம் வந்திருக்காங்க. நாம சப்போர்ட் பண்ணணும். ஸோ நிஜமாவே நல்லா இருக்கு. ஃபேக்கா சொல்லணும் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆமா 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 கண்டிப்பா டாக் லவர்ஸ்லாம் வந்து படத்தை பார்க்கணும். எல்லாருக்குமேங்க இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இவங்களுக்கு தான் அந்த மெசேஜ்னு கிடையாது. அந்த கான்டென்ட் வந்து அது அப்படிதான் எடுத்திருக்காங்களே. எல்லாருக்குமே அது பார்க்கணும். இது ஒரு அவேர்னஸே நம்ம கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப்ல. நீங்க ரெண்டு கேட்டகரி பேருமே வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும் படத்துல என்ன பண்ணலாம். கன்க்ளூஷன் வந்து அதுல உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல தெரியும். நான் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். நான் தான் சொல்லல. இல்ல அதுதான் சொல்றேன். இது வந்து ராபீஸோட ஒரு சிவியாரிட்டி எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணல. டாக் லவர்ஸுக்கு அகேன்ஸ்டா இல்லை, பட் அதோட சரியா மெயின்டைன் பண்ணல, ஹேண்டில் பண்ணல டாக்ஸை அப்படின்னா அப்போ அது எப்படி இருக்கும்ன்றது தே ஹேவ் ஷோன் இட். சிவியாரிட்டி எவ்வளோ தூரம் அது போகும், நம்மளை பாதிக்கும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. ஆமா 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 இல்ல வளர்க்கறது அது ப்ராப்பரா வளர்க்கணும்ல. அதுக்கு என்னென்ன எப்படி மெயின்டைன் பண்ணணும், வெளியில வரும்போது அதுக்கும் ஒரு மாஸ்க் போட்டு அதோட மவுத் வந்து க்ளோஸ் பண்ணி அந்த மாதிரி கூட்டிட்டு வரணும். அது ரோடு நாயின்னும் போது நம்ம அதை பார்க்க முடியும். நம்ம வந்து அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு தனியாக பார்க்க முடியாது. ஆனால் வீட்டு நாய்னா வி ஹாவ் டு. தெரு நாய்க்கு கவர்மெண்ட் தான் சார் பார்க்கணும். பட் வீட்டு நாயோட அந்த ஒரு 4-5 நாயெல்லாம் வெளியில கூட்டிட்டு வரும்போது தே ஹாவ் டு மேக். என்ஜிஓ இல்ல என்ஜிஓலாம் பண்றது இல்லை சார். அவங்க வந்து என்ன சொல்றது, ஏதோ அவங்களால சாதம் போட முடியுன்றத மட்டும்தான் பண்றாங்க. மற்ற விஷயம்லாம் அதுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறது அதை வந்துலாம் நோபடி இஸ் டேக்கிங் கேர். அது வந்து கவர்மெண்ட் தான் பார்க்கணும். ஓகே. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட டெபியூ மூவி மாதிரி இல்லை. இட் இஸ் லைக் அவங்களோட ஆக்டிங் வந்து ஒரு வேற லெவலில் இருக்கு. ஸோ இட்ஸ் லைக் நைஸ் ஜாப் தே ஹேவ் டன். லேக்ன்ற மாதிரிலாம் இல்லை. இந்த படம் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய நியூ ஃபேஸ் நடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அது வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இல்லை. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஸோ ப்ளீஸ் தியேட்டருக்கு வந்து படம் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ். ஸோ ப்ளீஸ் வந்து படம் பாருங்க. சார் ஆக்சுவலி இதோட பிளாட்டை ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் இதில் வந்து அந்த டாக் பைட்ஸ் இப்போ கரண்ட்டாக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி இருக்குது இந்த படம். ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இது என்ன நடக்குதுன்னு இதில் ஒரு வெரி குட் மெசேஜ் இருக்குது. ஸோ மெடிக்கல் ரீதியாகவும் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அங்கே எங்கே எரர் நடக்குது, அது எப்படி நம்ம அதை பண்ணாமல் இருக்கணுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் ஆன் தியேட்டர்ஸ். வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு இருக்கிற மாதிரி இப்போ டாக்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய இருக்கு. இது வந்து அகெயின்ஸ்ட் த டாக்ஸ் கிடையாது. ஸோ வி ஆர் ஆல் பெட் லவர்ஸ். பட் ஸ்டில் நம்ம ஒரு அவேர்னஸ் மாதிரி நிறைய டாக்ஸ் இருக்கிறதுல நம்ம அந்த ஒரு கண்ட்ரோலில் நம்ம வச்சுக்கலாம். லைக் ஒரு வேக்சின், டாக்ஸ்க்கான வேக்சின் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி டாக்ஸ்க்கான அந்த பர்த் கண்ட்ரோலும் நம்ம பண்ணோன்னா வி கேன் அது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அந்த ஒரு மாஸ்க் போட்டு இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போகலாம். இல்லாதவங்க வந்து நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸாக இருக்கிறது வந்து கவர்மெண்ட் கேன் டேக் தட் மெஷர்ஸ். அந்த ரேபிஸ் வேக்சின் போடுறதும் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறதும் நம்ம எடுக்கணும். எஸ். ஸோ அது பண்ணாங்கன்னா இட் வில் பி ரெண்டு சைடுமே பெட் லவர்ஸ்க்குமே அது கொஞ்சம்
எப்படி சொல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் அது அகேன்ஸ்டாக நம்ம டாக் பண்ணுறது கிடையாது. படம் அந்த 7 நாட்கள் நான் படத்துக்கு வந்த காரணமே பழைய அந்த 7 நாட்களை ஞாபகப்படுத்த மாதிரி இருந்துச்சு. சரி ஒருவேளை அது மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படி சொல்லி தான் வந்தேன். ஆக்சுவலி படம் எனக்கு ஒரு டீசன்ட் வாட்ச் மூவியாக தான் முடிஞ்சிச்சு. ஹீரோவுக்கு ஒரு பவர் இருக்குது. கண்ணு பார்த்தாருன்னா அவர் எப்போ சாக போகிறான்னு தெரிஞ்சிடும். நாய் பார்த்தா பார்க்குறாப்புல நாய் சொல்கிற ஃப்ரெண்டுகிட்ட மச்சான் இது செத்துருண்டா அப்படின்னு சொல்கிறாப்புல டப்புன்னு ஆக்சிடென்ட் செத்துருது. அதே மாதிரி ஒருத்தர் சொல்கிறான் 2 நாளில் செத்துருவான்னு சொல்கிறான், அதே மாதிரி செத்துறான். இப்போ ஹீரோயினை பார்க்குறாங்க 7 நாளில் செத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 நாளில் செத்துச்சா சாகலையா ஹீரோயின், இடையில என்ன நடந்துச்சு, எதனால இவருக்கு அந்த பவர் கிடைச்சிச்சுங்கிறத கதை. இந்த கதை பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு ஓரளவு நல்ல கதையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் வழக்கம் போல் பட்ஜெட் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தில் கொஞ்சம் லேக் அடிச்சு ஸ்லோ அடிச்சு ஸ்க்ரீன் பிளே கம்மியாக போய் கொஞ்சம் மிஸ் ஆகி ஒரு ஆவரேஜாக ஒரு டீசென்ட் வாட்ச் மூவியாக படத்தை முடித்தாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கலாம்.